ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோக முத்திரைகள். மிக மிக எளிமையான ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, முத்திரைகள் மூலமாக நமது உடலை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது. உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே முக்கியமானது. அதில் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே பனிக்காலம் கிட்டத்தட்ட நடந்து கொண்டு இருக்குது, முடிய போகுது. அடுத்து வெயில் காலம். பனிக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம உடம்புல நல்ல காற்றை உள்வாங்கி அசுத்த காற்று உள்ளே இருக்கக்கூடிய அசுத்த காற்றால் வெளியே போயிடுச்சினாலே நமக்கு ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு போன்ற எதுவுமே வராது. பொதுவாக நிறைய நபர்களுக்கு குளிர்காலத்தில் பனியின் காரணமாக சளி தொந்தரவு வரும். வெயில் காலத்தில் அதிக சொட்டிங் ஏற்பட்டு வேர்த்து அதனால் அவங்களுக்கு சிலேத்துமம், அந்த நீரினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படும். அப்போ அவங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படும். அப்போ அந்த மூக்கடைப்பு வராமல் பனிகாலம், வெயில் காலம் இரு காலங்களிலுமே நம்ம சிறப்பாக வாழக்கூடிய வகையில் தான் இறைவன் நமக்கு இந்த உடல் அமைச்சிருக்காங்க. அதான் சூரிய நாடி, சந்திர நாடி, ஒன்று வெப்பம், ஒன்று குளிர்ச்சி. அப்போ நீங்கள் இந்த நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான பிராணாயாம பயிற்சிகளையும் எளிமையான நாடி சுத்தியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதற்கேற்ற நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகளையும் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். அது பனிக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம உடல் அதற்கு ஏற்றவாடி இயங்கக்கூடிய நிலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த யோகக்கலையை நமக்கு அழகாக அளித்துள்ளார்கள். அப்போ நம்ம கையிலே இந்த பயிற்சி இருக்கும் பொழுது நாம் இந்த பிராணனை, மூச்சை, காற்றை நாம் இந்த பயிற்சியின் மூலமாக ரிதமாக இயங்க செய்து நுரையீரலுக்கு நல்ல சக்தி கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றி வளமாக நலமாக வாழ முடியும். இந்த பயிற்சியை செய்கின்றவர்கள் அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு எடுத்துக்கிடாதங்க. முடிந்த அளவு வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா ரிசல்ட் நன்றாக கிடைக்கும். காய்கறிகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும், சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கலாம். ஆஸ்மா, சைனஸ், ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ இந்த சுகாசனத்தில் நம்ம உஜ்ஜயி, கபாலபதி அப்படிங்கிறத பயிற்சி பண்ண போகிறோம். முதல்ல உஜ்ஜயி பயிற்சி பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. முதல்ல ஒரு 10 வினாடி மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இரு நாசினால் இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பண்ணுறேன். ரிலாக்ஸ். இப்போ கபாலபாதி பண்ண போகிறோம். முதல்ல 5 முறை இந்த மாதிரி ஸ்பீடாக எண்ணிகளை செயல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. முதல்ல உஜ்ஜயி, ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கபாலபாதி, ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறேன். உஜ்ஜயி, ரிலாக்ஸ். கபாலபாதி, ரிலாக்ஸ். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து பின்னாடி உஜ்ஜயி,
ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். கபாலபாதி. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ நுரையீரலுடைய அடிப்பகுதிக்கு அதம பிராணாயாமம். 2 கை இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த விலா எலும்பு பக்கத்தில் 2 கை இப்படி வச்சுக்கணும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை பண்ணிக்கணும். இப்போ மத்தியம பிராணாயாமம். நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு கை இந்த மாதிரி வச்சுக்கணும். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சை வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளெடுக்கணும். மூச்சு அடைக்கணும். 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். நார்மல் பிரீத்திங். 1 more டைம் மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். இந்த மாதிரி 3 முதல் 5 முறை பண்ணிக்கணும். இது நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். இப்போ நுரையீரலுடைய மேல் பகுதிக்கு ஆத்திய பிராணாயாமம். கை இந்த மாதிரி. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ். இந்த மாதிரி 3 முதல் 5 முறை பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன தியானம். 2 கை சிறுமுத்திரை. தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். Just outer parts of our muscles relax deeply. வயிற்று வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலது கால் இடது கால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ 2 நாசுவலியை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். உங்களது உணர்வை நெற்றி புருவ மையம், நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் 1 நிமிடம்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. ஒவ்வொருவரும் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள். மன அமைதி, டிப்ரெஷன், டென்ஷன் நீங்கும். இரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம். உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.